காரணம் நான் பெற்ற கல்வி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த கல்வியை ஒரு நாளும் நீங்கள் இடைநிற்றலிலே செய்து விடாதீர்கள். சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பள்ளி கல்லூரிகளால் நிரம்பியது எதுன்னு கேட்டீங்கன்னா பாளையங்கோட்டை. அதாவது ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லுகிறோமே, தென்னகத்தினுடைய ஆக்ஸ்போர்டிலே இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஐஏஎஸ் தேர்விலும் ஐபிஎஸ் தேர்விலும் தேர்ச்சி பெற வைக்காவிட்டால் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கும். அதனால அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நீங்கள் சிதைக்க வேண்டாம். அந்த கனவுகளுக்கு வடிவங்கள் தாருங்கள், ஊக்கப்படுத்துங்கள். அவங்களை முடமாக்க வேண்டாம். நல்ல நீங்க படிங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கம்ப்யூட்டர்ல தூக்கி விடுறதுக்கு சுரேஷ் பாபு மாதிரியான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீட் கோச்சிங் நடத்துறதுக்கு டாக்டர் ராஜ்குமார், பாலாஜி சர்மா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே தகுதி உள்ளது மட்டுமே தப்பி பிழைக்கும். அது காஸ்டோ, ரிலிஜனோ அல்லது பணமோ எல்லாம் பின்னுக்கு போய்விடும். இதே பாளையங்கோட்டையில என்னோடு ஒன்றாக பயின்றவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்கள். இதே தெருவில் கடைசியில அவருடைய வீடு, சர்ச்சுக்கு முன்னாடி அவருடைய வீடு. தந்தையார் கிடையாது, அம்மா தான். அம்மா டவுன் பிளானிங் ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க. அந்த குழந்தையை கண்ணாக காத்தார்கள். 8ஆம் வகுப்புல இங்க சேர்ந்தார். நாகர்கோயில்ல உள்ளவர். மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளையினுடைய பேரன் தான் விஜய் ஆண்டனி. அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிறில் ராஜா. ஒரு சிறில் ராஜாவை தூக்கி இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வைக்கு முன்னால் கொண்டு சென்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா தான். அதாவது தாயிற் சிறந்த கோயில் இல்லை என்று சொல்லுவார்கள். ஈன்று பிறந்தது எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு அற்புதமான ஒரு புத்தகத்தை இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள், தந்தையா என்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் படித்து பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய கதை களம் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய